ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் இப்போ லீவுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் போன வாரம். அப்போ எடுத்த வீடியோ தாங்க. வீட்டில் வந்து என்ன செடி இருக்குது என்ன அப்படின்றத பார்க்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா, ஒரு தடவை நான் போகும்போது அங்கே இருக்க செடி பார்த்திங்கன்னா, அடுத்த தடவை போனோன்னா இருக்காது. அதுக்கு பதில் புதுசாக வேறு செடி இருக்கும், இல்லை அந்த செடி அங்கே இருக்காது, அப்படி மாற்றி வச்சுருவாங்க. அதனால் எப்போ போனாலும் முதல்ல போய் என்னென்ன செடி புதுசாக இருக்குது, இல்லை இருந்த செடியை காணுமா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அதே மாதிரி இந்த தடவையும் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா செடியும் அப்படி தான் இருந்தது. எல்லாம் சூப்பராக வளர்ந்துருந்தது. மருதாணி மரம் இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே ஒரு அவரை கொடி அது மேலே விட்டுருந்தாங்க. அப்புறம் கனகாம்பரம் பூச்செடி, அப்புறம் ரோஜா இருக்குது. ரோஜாவில் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் குட்டி குட்டியாக ஒரு மாதிரி பூச்சி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன சின்னதாக ஒரு மாதிரியாக இருந்தது. அப்புறம் வாடாமல்லி, இது காக்கட்டான் பூ இருக்கு இல்லைங்களா அது. அப்புறம் இந்த குடத்தில் இதை பாதியாக கட் பண்ணிட்டு என் தங்கச்சியில் வந்து இந்த மிளகா, இந்த சிவப்பு கீரை இதெல்லாம் கொஞ்சம் வந்து விதை போட்டிருந்தாங்க. அது முளைச்சி வந்திருக்கு இதில். அடுத்தது பார்த்திங்கன்னா, சைடில் உள்ள இடத்துல கீழே பார்த்திங்கன்னா மிளகாய் செடியெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா, எனக்கு சரியான ஜுரங்க, உடம்பு வலி. கொரோனா டைமில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆயிடுச்சு. டேஸ்ட் இல்லை, எதுவும் இந்த வாசனையும் இல்லை. என்ன சாப்பிட்றோம், என்ன வாசனை அது அப்படின்னு கூட தெரியலை. ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. இருமல், சளி அதிகமாக வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து பசலைக்கீரைங்க, கொடி பசலை இருக்குல்ல, அதுதான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போன தடவை போனப்போ காமிச்சிருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா அழகாக காய் வந்து காய்ச்சிருந்ததுங்க. இந்த காய் வந்து நாங்கள் அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் காயின்னு சொல்லுவோம். அந்த கலர் வந்து அந்த காயாக இருக்கிறது பழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி மாதிரி நல்லா கருப்பு கலரில் இருக்கும். அது அப்படி நல்லா நசுக்கி பார்த்தோன்னா நல்லா பிங்க் கலர். அப்படியே எடுத்து நம்ம லிப்ஸில் தடவினோம்னா லிப்ஸ்டிக் நேச்சுரலான ஒரு லிப்ஸ்டிக்குங்க, சூப்பராக இருக்கும் இது. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் அப்போ தான் வச்சுருக்கு. குட்டி குட்டியாக பாருங்கள், பார்த்தா தெரியும். நிறைய வந்து காய் வச்சுருக்கு. என் தங்கச்சி சொன்னால் அதில் வந்து பழமாக இருக்கா பாரு, எடுத்து நசுக்கி பாரு அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் இப்போ தான் குட்டி குட்டியாக காய் வச்சுருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் இருந்து பழமாக கொஞ்சம் இருந்தது. அதை வந்து என் தங்கச்சி எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் அந்த காயாக இருக்குல்ல, அதை எடுத்து ஒன்று அப்படியே நசுக்கி பார்த்தேன். காயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து வராது. அழுத்தினோன்னா இந்த மாதிரி பச்சை கலரில் அப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா பழம். என் தங்கச்சி வந்து கீழே பார்த்து கண்டுபிடிச்சிட்டா. இங்கே பாரு பழம் அதிகமாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நசுக்குன உடனே எவ்வளோ அந்த கலர் அப்படியே நல்ல டார்க் பிங்க்குங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் எல்லா பழத்தையுமே பறிச்சுட்டு எல்லோரும் ஆள் கொஞ்சம் கையில் வச்சு அதை நசுக்கி பார்த்து எல்லாம் விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் குட்டீஸ்லாம் வந்துருச்சிங்க எல்லாம். வந்தோடனே எல்லாருமே வந்து அதை எடுத்து கையில் வச்சு நசுக்கி பார்த்துட்டு இருந்தோம். காஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணியில் கழுவும்போது கூட அவ்வளோ சீக்கிரம் போயிடல. நல்லா கையிலேயே கலர் வந்து அப்படியே இருந்தது. இதை தங்கச்சி பிள்ளைங்க, என் பாப்பா எல்லாருமே வந்து எல்லாம் ஆள் கொண்டு வச்சு பார்த்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கலர் பாருங்கள், எல்லாரோட கையிலையும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாம் லிப்ஸில் தடவிக்கிட்டு வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது மாதிரி சின்ன பிள்ளை நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த போகிற வழியில் ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே இருக்கிறதெல்லாம் அந்த செடியில் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் பறித்து அப்படியே வரும்போது அப்படியே லிப்ஸ்டிக் உதட்டில் லிப்ஸ்டிக் மாதிரி போட்டுக்கிறது, அந்த மாதிரிலாம் நேச்சுரலாக இருக்கும். அந்த கலரும் சூப்பராகவே இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து வீட்டுக்கு முன்னாடி உள்ள செடிங்க. அவ்வளோதாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.